Hi friends, welcome to Guru Kripa channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6th ஓல்ட் புக்கில் இருக்கிற இயல் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அவர் டார்கெட் தமிழ் 100 out of 100 சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியூ புக்கில் இருக்கிறது பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து தமிழில் வந்துட்டு நல்ல மார்க் 95 ப்ளஸ் இல்லைனா 100 இந்த லெவலில் நான் 95 ப்ளஸுக்கு மேலே 100 வந்து எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்கணும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் நியூ புக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு புக் 6th-லேருந்து 10th வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து பார்க்கணும். அப்படிலாம் நம்ம இப்போ நல்லா டைம் இருக்கும், 2 மாதம் டைம் இருக்கும்போது நம்ம நல்லா டீட்டெயிலாகவே படிச்சுப்போம். நல்லா டீட்டெயிலாக படிக்கும்போது எதுவுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா நம்மளால் அடிக்க முடியும். இந்த மாதிரி நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கம்பைல் பண்ணி படிக்கணும். கம்பைல் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சு படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளால் 95 ப்ளஸ்லேருந்து 100 வரைக்கும் நல்லா தாராளமாக அடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ் 6th ஓல்டு புக்கில் இயல் 1ல் இருக்கிறது நம்ம பார்ப்போம். அதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் டேக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, பார்ப்போமா? இப்போது கண்ணில் கலந்தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட திருவருட்பான்றது யார் எழுதினது நமக்கு நல்லா தெரியும். திருவருட்பா எழுதினவர் ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்து இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. இப்போ இந்த மாதிரி கலந்தான்ன்ற மாதிரி வந்துச்சுன்னா அது ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் வேர்டு வந்து கலந்தான் என்ற மாதிரி வந்தாலுமே நம்ம ராமலிங்க அடிகள் நம்மளால ஸ்ட்ரைக் ஆகிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க பார்ப்போம். இது மாதிரி தான் அந்த நிறைய தான் கண்ணில் கலந்தான் சிந்தனை கலந்தான்ன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆசிரியர் குறிப்பு முக்கியமாக பார்ப்போம். இப்போ நம்ம ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பேர் பெற்றவர். இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்தவர். ஓகேங்களா? கடலூர் மாவட்டம் மருதூர். இவரோட பெற்றோர் பார்த்தோன்னா ராமையா சின்னம்மையார். இவரோட பெற்றோர் யார்? ராமையா சின்னம்மையார். இவர் வந்து உரைநடை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை காண்ட வாசகன்ற நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இவரோட பாடல்கள் எல்லாமே திருவருட்பா. என்னது? திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் வந்து சன்மார்க்க நெறி வழங்கிய தேவரை. ஓகே, தேவையில்ல. இப்போ வந்து அறச்சாலையில் அமைத்தவர் இவர் தான். ஞான சபை அமைச்சிருப்பார். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூரில் வடலூர் வந்து அறச்சாலை அமைச்சிருக்காரு. அப்போ அவர் பசியால் வாடுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்றின அடுப்பு வந்துட்டு இது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, யார் பசியாக நாங்கள் போனாலும் நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புவாங்கன்ற மாதிரி பார்த்துவோம். இதோட அவரோட டெத் டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோன்னா 1823. இப்போது 1823லேருந்து 1874 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். இது அவ்வளோதான். இப்போது ராமலிங்க அடிகள் எடுத்தனாவே என்னென்னு பார்க்கணும். திருவருட்பிரகாச வள்ளலார் அவர் சிறப்பு பேர். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. ராமையா சின்னம்மையா. இவரோட நூல்கள் பார்த்தா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அது வந்து இவர் தொக்கப்பட்ட நூலும் திருவருட்பை. அறச்சாலை ஞானசபை நிறுவியிருக்காரு. இவர் வாடிய பேரை கண்ட பேரெல்லாம் வாடியமான இவருடையது. இவர் வந்து 1823லேருந்து 1874 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்தாவே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் அன்புடையமன்ற அதிகாரத்தை பார்ப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்படின்னா என்னென்னா, அன்பை வந்து அடைத்து வைக்கிறது தாழ்பால் இல்லை. நம்ம அன்பு வந்துட்டு ஒருத்தர் மேலே அன்பு இருக்கும்போது அவங்க மேலே காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்மளுக்கு அன்பு வரும்போது அது அவங்கள பார்க்கும்போது நேராக நம்ம அந்த அன்பு வந்து வெளிப்பட்டுரும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த குறளோட மீனிங். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பிற்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே நம்ம அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது பொருள் தருக சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரம்னா வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. எப்படின்னா, அன்பில்லாதவங்க எல்லாமே என்னோடது தனக்கு மட்டும்தான் வேணுன்ற மாதிரி ஆசைப்படும். அது அன்பில்லாத அந்த மாதிரி அன்புடையவர் வந்து தன்னோட உடம்பும் தனக்கு இல்லாத மற்றவங்களுக்கு தான்ன்ற மாதிரி அந்த மாதிரி தான் நினைப்போம். இப்போது இன்னொருத்தர் மேலே அன்பு இருக்கிறவங்க இப்போ நம்ம வந்து இறந்துட்டாலும் நம்மளோட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகணும்ன்றதுக்காக நம்மளோட டிரான்ஸ்பிளேஷனில் பண்ணுறாங்கல்ல இப்போது அந்த மாதிரி தான் சொல்ல வர்றாங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்புனா எலும்பு. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். என்புன்றது எலும்பு,
இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அன்போடு இயந்த வழக்கு என்பது 6 இருக்குது. என்போடு இயந்த தொடர்பு. இப்போது உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. நம்ம உடல் உயிர் எப்படி இணைந்து இருக்குதோ நம்ம இப்போ உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது இல்லைங்களா, அப்படியே செத்துருவோம், புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை நெறி. நம்ம வாழ்க்கை நெறியோட அன்பு வந்து பிணைஞ்சு அப்படியே இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? வழக்குனா வாழ்க்கை நெறி, 6 உயிர்னா அருமையான உயிர், என்புனா எலும்பு. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சு. என்புனா எலும்பு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். அன்பு ஈனும் ஆர்வம் உடையமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு வந்து விருப்பத்தை தரும். விருப்பம் வந்து அனைவரோட நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அந்த அன்பு ஒன்று இருந்தால் போதும், அது வந்து ஒருத்தர் மேலே விருப்பத்தை கொடுக்கும். விருப்பம் வந்து அனைவருக்கும் நம்ம நட்பு கொள்கிற மாதிரி இருக்கும், பெருஞ்சிறப்பை தரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த குறள். ஓகே. ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்புன்றது நட்பு, நண்புனா நட்பு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். அதான் அந்த அன்பை வச்சு தான் இப்போ இந்த குறளே பார்த்தோம். அந்த அன்புடையமை, இப்போ அன்பை நல்லா இருக்கும்போது நம்ம உலகத்தில் நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற மாதிரி அன்பு வச்சு மட்டுமே சொல்கிறாங்க. அதான் இந்த குறள் அந்த தான் சொல்கிறது. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். ஓகேங்களா? உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். ஓகே. நெக்ஸ்ட் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. இப்போது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவார். இப்போ அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்திருக்கும்னு சொல்கிறவங்க அறியாதவர். ஏன்னா வீரத்திற்கும் அன்பு தான் அடிப்படை. ஓகேங்களா? இப்போது ஒரு நாட்டு மக்கள் மேலே நான் அன்பு வச்சுருக்காருனால தான் இன்னொரு நாட்டு மக்கள் வந்துட்டு நம்ம மேலே போர் தொடுக்கும்போது அந்த அன்புக்காக தான் போய் போர் தொடுத்து நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக போர் தொடுத்து அந்த மக்களை காப்பாற்றுறோம். அதுக்கான மூல காரணம் என்னது? அந்த அன்பு. அதான் அன்புன்றது அறத்துக்கு மட்டுமே இல்லை, போர் புரிகிறவர்களுக்கும் வீரத்திற்கும் அன்பு தான் அடிப்படைன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? மரம்னா வீரம். பாருங்கள், மரம்ன்றது வீரம், கருணை. வீரம் வந்து இரண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை என்று சொல்கிறாங்க. அறமுக்கும் வீரத்துக்கும் ரெண்டுத்துக்குமே அன்பு தான் அடிப்படை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்பில்லாதனே வெயில் போல காயமே, அன்பில்லாதனே அறம். இப்போது எலும்பில்லாத உயிர்களெல்லாம் வெயில் வந்து எலும்பு, இப்போ மேலே வந்து தோல் மட்டும்தான் இருக்குது, எலும்பே இல்லைன்னும் போது அந்த வெயில் வந்து வருத்தி அழிச்சிரும். அது மாதிரி அன்பில்லாத உயிர்களை வந்து அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். இப்போது எலும்பில்லாத உயிர்களுக்கும் அன்பில்லாத உயிர்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வருத்தி அழிச்சிடும் போது அறம் இல்லாதவங்கள சீக்கிரம் வந்து அன்பில்லாதவங்களை அறம் வந்து சீக்கிரம் அழிச்சிரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்பில்லாதுன்னா பாருங்க, என்பில்லாதுன்னா எலும்பில்லாதது, புழுக்களை எலும்பு இருக்காதுல்ல, அதை புழு. அன்பில்லாதுன்னா அன்பில்லாத உயிர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வட்டல் மரம் தளிர்த்தற்று. அப்படின்னா இப்போ பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம், பாலை நிலத்தில் இருக்கிற ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து வாடி போச்சுன்னா அது தளிர்க்காது. அதே போல் தான் நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவர்களும், அதே மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாதவர்கள் மனிதர்களோட வாழ்க்கையும் தளிர்க்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தை போல தான் எப்படி அந்த பாலை நிலத்தில் வளர்ந்தால் தளிர்ந்து போன மரத்தை போல தான் நம்ம அன்பு இல்லாதவங்கள மக்களோட வாழ்க்கையும் தளிர்க்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, அன்பகத்தில்லா இந்த கொஸ்டின் அதிகரி கேட்டிருக்காங்க. பிரித்தெழுத்துக்களையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லை, அன்பகத்தில்லா. வன்பார்க்கன் வன்பால் ப்ளஸ் கண், பாலை நிலத்தில் தளிர்த்தட்டுனா தளிர்த்தது போல, வட்டல் மரம் வாடிய மரம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கு, அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. இப்போது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் போன உடல் உறுப்புகளும் என்ன பயன்? அந்த மாதிரி தான். இப்போது நெஞ்சில் அன்பு இல்லை, அப்போது அவங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா இருந்து என்ன யூஸ்? அதனால் ஒரு யூஸும் இல்லை. இப்போ நம்ம மனசில் நல்லா அன்பு இருந்தால் தானே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோ நம்மளோட மற்றவங்கள போய் பார்க்குறதுக்கோ ஏதாவது யூஸ் ஆகும். மனசில் அன்பே இல்லை, அப்போ அவங்க கை காலை நல்லா இருந்து என்ன யூஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்புனா மனத்தோட உறுப்பு அன்பு. இங்கே பாருங்கள், மனத்தோட உறுப்பு அன்பு தான் அகத்துறுப்பு. இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ஒரு வாட்டி என்பதில் கொஸ்டினில் பார்த்துருக்கேன். அகத்துறுப்புனா மனத்தோட உறுப்பு அன்பு. ஓகே. நெக்ஸ்ட்டு அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இப்போ அன்பு செய்வதை தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். இப்போது நம்ம உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமே ஒன்று அன்பாக இருக்கிறது தான். அப்படியே அன்பில்லாத ஒரு உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான். அதுக்கு உயிர் இல்லாததுக்கு ஒன்று தான். இப்போ நம்ம உடம்புல உயிர் இருக்குதுன்னா அதுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு ஒரு மீனிங்கு. அப்போ நீங்கள் அன்பாக இல்லையானா அந்த வெறும் தோலை மூடப்பட்ட எலும்பு தான், அந்த உயிரே இல்லை. உயிர் இல்லாமல் இருக்கிற ஒரு உடம்பு மாதிரி தான் கணக்கு. அதனால் எது யூஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். பார்த்திங்களா? அன்பை பற்றி அன்பு தான் மெயினாக இருக்கணும். அதுக்காக தான் எல்லாமே அந்த நம்மளோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் போர், அதுக்கப்புறம் அறம், இந்த மாதிரி எல்லாமே அன்பில் தான் இயங்குதுன்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு.
இப்போ திருக்குறள் இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அது நல்லா தெரியும். இவரோட காலம் வந்து கிமு 31ன்னு சொல்லுவாங்க. இது நல்லா தெரிஞ்சுதான். இவர் சென்னாப்போத தெய்வப்புலவர் நாயனார் இன்னும் வேறு பேர்களாக போற்றப்படுகிறார். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து திருக்குறள் மூணு பிரிவாக இருக்குது. அறத்துப்பா, பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகே, அதுவும் ஓகே, அதுவும் தெரிஞ்சுதான். இன்னொன்று வந்து 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்து 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் வந்து இதில் இருக்குது. இது வந்து 17 கீழக்கணக்கு நூல்களை ஒன்று. இது வந்து முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்னும் கூறுவார். முப்பால் தெரியும், பொதுமறை தெரியும். தமிழ்மறை கொஞ்சம் பார்த்துக்குவோம். தமிழ்மறை சொல்லுவாங்க. இது உலக பொதுமறைன்னு போற்றப்படுகிறது. திருக்குறள் வந்து உலக பொதுமறை. ஓகேங்களா? திருவள்ளுவரோட ஆண்டு வந்து எப்படி கணக்கிடுறோம்னா, திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு 31. இப்போது இந்த வருஷம் எவ்வளோ? 2024. இந்த இயர் 2024ஓட 31 வந்து ஆட் பண்ணால் அதான் திருவள்ளுவர். இப்போ 4 1 5 3 5 இப்போ 20. அப்போது 2055ன்றது இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டுன்ற மாதிரி இந்த மாதிரி தான் கணக்கிடுவாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு இந்த 2024 திருவள்ளுவர் ஆண்டு என்னன்ற மாதிரி கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நல்லா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு தமிழ் தாத்தா உவேசா. இவரை பற்றி ஓரளவு சொல்கிறேன். தமிழ் தாத்தா உவேசான்றவர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தாத்தான்னு அன்போடு அழைக்கிறாங்க. இவர் வந்துட்டு ஓலைச்சுவடிகள்லாம் அச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஓலைச்சுவடியில் நம்ம பழங்கால தமிழ் நூல்களெல்லாம் அச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒருத்தர் ஒரு வீட்டில் அரிய ஓலைச்சுவடிகள் அவர்கிட்ட வச்சுருக்காருன்ற கேள்விப்பட்டு அவர் வந்து அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் கேட்கும்போது இந்த மாதிரி உங்ககிட்ட ஓலைச்சுவடி இருக்காமே, அதை வந்து எங்ககிட்ட கொடுங்க, நான் வந்து அச்சிட்டு வந்து வெளியிட்டிருக்கேன், தமிழ் நூல்களெல்லாம் வெளியிட்டிருக்கேன்னு கேட்குறாரு. அவர் வந்து கோவப்படுறாரு. நாளைக்கு ஆடிப்பெருக்கு இருக்குது, அதில் வந்து தண்ணியில் விட்டால் தான் புண்ணியம்னு இலக்கியங்களை சொல்லுது, அதனால் நான் தண்ணியில் விட போகிறேன்னுட்டு அவரை விரட்டிடுறாரு. அவர் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிடுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயுமே போகல. அது பக்கத்து வீட்டிலே போய் திண்ணையில் படுத்து இருந்துட்டு அவர் காலையில் போயிட்டு அந்த ஆற்றுல போய் விட போகிறாரு. அந்த ஆற்றுல போய் விட போகிறப்போ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவர் போன பின்னாடி அதெல்லாம் எடுத்து அங்கேயே நின்று படிக்கிறாரு. இப்படியே நான் அதை எடுத்துகிட்டு கூட பார்க்க போகல, அங்கேயே நின்று படிக்கிறேன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் மேலே பற்று இருக்கணும். அங்கேயே தண்ணியில் நின்று படிக்கிறாரு. படிக்கும்போது அவர் கண்ணில் தனியாக வருது, இவ்வளோ அருமையான ஓலைச்சுவடியை தண்ணியில் விட்டார் இவரான்னுட்டு. ஓகேங்களா? பாருங்கள், அந்த அளவுக்கு தமிழோட எப்படி சொல்கிறது, அந்த தமிழோட உணர்வு அந்த அளவுக்கு இருந்திருக்குது. அப்போ நம்ம தமிழ் தாத்தான்னு சும்மா சொல்லுவாங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது இதை மாதிரி தான் உவேச பதிப்பெற்ற அந்த மணிமேகலை ஓலைச்சுவடி என்ற ஒரு வேர்டோட இப்படி தான் இருக்கும். ஓகே, இவர் செய்யுள் வந்து நெக்ஸ்ட்டு செய்யுள் இலக்கணம். இது ஓலைச்சுவடியில் எழுதும்போது ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். அது கிழியாமல் இருக்கிறதுக்கு இந்த புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு, அந்த ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த பேரன்ன்றது பெறன என்ற மாதிரியெல்லாம் வாசிப்பாங்க. இதெல்லாம் எப்படி வேணால் முன்னாடி பின்னாடி இருக்கிற பொருளை வச்சு தான் அது ஒற்றை கொம்பா ரெட்டை கொம்பான்ற மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதான் தமிழ் தாத்தா உவேசவன் தமிழ் தாத்தான்னு அன்போடு அழைக்கிறான்னு சொன்னாங்க. தெரிஞ்சுதான். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பு. இப்போ குறிஞ்சிப்பாட்டில் 99 நூல்கள் இருக்கணும். இப்போ குறிஞ்சிப்பாட்டில் 99 வந்து நூல்கள் இருக்கணும். ஆனால் அவர்கிட்ட 96 தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவார், அவர் 96 தான் இருக்குது, அதோட பதிப்பிச்சிடலான்னு பதிப்பிக்காமல் ஊராக தேடி அதுக்கு அந்த 3 வந்து கிடைச்சி பின்னாடி தான் அது குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிக்கிறாரு. இந்த குறிஞ்சிப்பாட்டு வந்துட்டு எதில் வரும் நம்மளுக்கு? இந்த 10 பாட்டில் வரும். 10 பாட்டில் யார் எழுதியிருப்பார்? இந்த கபிலர் எழுதியிருப்பார் இல்லைங்களா? அதுதான் அந்த குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா? அதை பதிப்பிச்சிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாக்கப்படும் இடங்கள் கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது. அங்கே அரசு ஆவண காப்பகம் சென்னை, அதுக்கப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி மகால் தஞ்சாவூர், இங்கெல்லாம் ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் இடங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதான் சொன்னால குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாடல் நூல்கள் ஒன்று. இதன் ஆசிரியர் வந்து கபிலர். ஓகே, இப்போது அவரோட இதுதான் முக்கியமான இடம். அவரோட இம்பார்ட்டன்ட் இதை பார்க்குவோம். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உத்தமானந்தானபுரம். இது மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உத்தமானந்தானபுரம். இவரோட இயற்பேர் வந்து வேங்கடரத்தினம். இயற்பேர் என்னது? வேங்கடரத்தினம். அவரோட ஆசிரியர் பேர் யார்? உவேசோட ஆசிரியர் பேர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் வந்து ஆசிரியர் வந்து இவருக்கு வைத்த பேர் என்ன? சாமிநாதன். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவர் முன்னாடி பழைய கொஸ்டின் இருக்குல்ல, அதில் வந்திருக்கு. இவரோட ஆசிரியர் வந்து இவருக்கு வச்ச பேர் சாமிநாதன். அதனால் உவேசா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனான சாமிநாதன் என்பது சுருக்கம் தான் உவேசான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவரோட டேட் ஆஃப் பர்த்து 1855 1942 வரைக்கும். இப்போது 1855 1942 வரைக்கும் இவரோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஆனந்த விகடனத்தில் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் என் சரிதம் என்ற பேர் நூலாக வந்துச்சு. என்னது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. இவரோட
ஆனந்த விகடன் என்ற நூலில் எழுதியிருப்பார். இது தொடராக எழுதுற அது எப்படி என்ன தொடராக வெளிவந்தது என் சரிதம் என்ன தொடராக வெளிவந்தது. இவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையாக பேர அதான் இவர் தொடங்கிய தமிழ் பணி வந்து நம்மளும் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் ஊவேசா பதிப்பித்த நூல் சும்மா ஓரளவு பார்த்துக்கோங்க. 8 தொகைனா 8 இருக்கும், 10 பாட்டுனா 10, சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் ஒன்று இருக்கும். புராணம்னா 12 புராணங்கள், உலானா 9, கோவைனா 6, தூதுனா 6, வெண்பானா 13, அந்தாதினா 3, பரணினா 2, பரணினா 2, மும்மணி கோவைனா 3 வராது, 2 தான் வரும். ஞாபகம் வச்சு ரெட்டை மணிமான 2, இதர பிரபந்தங்க 4. இப்போ ஊவேசோட நினைவுள்ளம் எங்கே இருக்குது? உத்தமதானபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஊவேசார் பேர்லாம் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேச நூல் நிலையம் சென்னையில் பெசன்ட் நகர். இப்போது அதான் டாக்டர் ஊவேச நூல் நிலையம் எங்கே இருக்குது? சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்குன்னு சொல்லி வராங்க. அவ்வளோதான், வேறு இதில். ஊவேசோட தமிழ் பண்ணி வெளிநாட்டு அறிஞர்கள் 2 பேர் பாராட்டியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே கேட்கறக்கும் சான்ஸ் இருக்குது. யாருன்னா நம்மளோட ஜியு போப் நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஜியு போப்பு, அதுக்கப்புறம் சூழியல் வில்சோன். ஓகே, ஜியு போப்பு, சூழியல் வில்சோன். இவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் தொழில் வந்து நடுவண் அரசு வந்து இவரோட தமிழ் தொண்டில் பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் தலை எப்போனா 2006. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 ஒரு அஞ்சல் தலை வந்து இவருக்காக வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது கடைசி வரை நம்பிக்கைன்ற சட்டோகோ. இது நம்ம சிலபஸில் இல்லை. இது இல்லைனா என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா ஓரளவு சொல்கிற பாருங்கள். இப்போ ஒரு ஜப்பானில் ஒரு சிறுமி இருக்காங்க. ஒரு பேர் வந்து சடோகோ பண்ணிட்டு இவர் வந்து ஜப்பானில் வந்து குண்டு வீசினாங்க இல்லைங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோசமா நாகசாகியில் குண்டு வீசி அப்போ வந்து ஒரு 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு குடும்பம் தப்பிச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 11 வயசாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து பள்ளியில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க வந்து சோதிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்குது, இந்த குழந்தை வந்து சீக்கிரம் இறந்துரும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மன வருத்தத்தில் இருக்கார். அந்த அந்த சடகோவோட ஒரு தோழி இருக்காங்க. அவங்க பேர் வந்து சிசுகோன்றது. சடகோவோட தோழி பேர் என்ன? சிசுகோ. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ கவலைப்படாத, 1000 கொக்குகளை செஞ்சால் நம்ம நோயில் குணம் பண்ணிடும், நம்மளோட ஜப்பானோட சாஸ்திரம் சொல்லுதுன்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சடகோவுக்கு வந்து நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்துட்டு செய்ய ஒரு நாளைக்கு 20 கொக்கு 25 கொக்குன்ற மாதிரி செய்கிறாங்க. கடைசியில் ரொம்ப நோய் முற்று போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கொக்கு கூட செய்ய முடியாமல் அதை செய்ய முடியாமல் இருந்து 1955 அக்டோபர் 25 வந்து சடகு வந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா? 1955 அக்டோபர் 25 சடகு வந்து இறந்துடுறாங்க. அவங்க வந்து மொத்தமாக எவ்வளோ கொக்கு செஞ்சுருக்காங்கன்னா 644 கொக்கு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் மீதி வந்து 1356 இல்லைல்ல. அதுக்கு அவங்க தோழி இப்போ சடகோ தோழி சிசுகோன்னு இருப்பாங்கல்ல, சிசுக்கு வந்து அவங்களோட தோழிகள் சேர்ந்து 356 கொக்கு செஞ்சு அந்த 1000 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடைசி நம்ம உயிர் போகும் தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்காதான்ற ஒரு கடைசி வரைக்கும் போராடணும். நம்மளுக்கு ஒரு ஜாப் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிறோன்னா அது இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செகண்ட் அட்டம்ப்டில் போய் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து போயிடாமல் கடைசி நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி போராடணும். போராடி ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியாக லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலை ஜப்பானில் வந்து ஓரிகாமியான்னு சொல்ல வருவேன். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காகிதங்கள் உருவம் செய்யும் ஜப்பானிய கலை ஓரிகாமி. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இலக்கணம் மொழித்திறந்தில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாம் இப்போ தமிழில் ஆ என்ற எழுத்து இருக்குல்ல. இந்த ஆ எழுத்துக்குள்ள இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொம்புக்கு ஒரு மீனிங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆ எழுத்து இந்த 6 மனிதனை குறிக்கும். இந்த கொம்புன்றது மனிதனோட பின்னாடி வந்து அந்த காலத்தில் வேட்டையாடுறதுக்காக ஒரு சுமந்திருப்பாங்க அம்புக்கூடு, அதை குறிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ இணை எழுத்துக்கள் எல்லாம் வரும்ல. இங்குக்கு கா வந்து இணை எழுத்து. இங்கு கா வந்து 2 சிங்கம் இங்கே இருக்குது பாரு, சிங்கம். இங்குக்கு கா வந்து இணை எழுத்து. அதோட இணை எழுத்து அப்படியே வரும். அதே மாதிரி இஞ்சு சா வந்து இணை எழுத்து. மஞ்சள் அஞ்சாது. இஞ்சு சா இங்கே எப்படி ஞாபகம் வச்சோன்னா இங்கு கா மஞ்சள், இஞ்சு சா மஞ்சள் அஞ்சாதேன்ற மாதிரி. இதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் டன்னகரம் ரன்னகரம், அதுக்கப்புறம் டன்னகரம் ரன்னகரம்ன்ற மாதிரிலாம் இணை எழுத்துக்கள் வந்து நம்ம 6th நியூபுக்கில் கூட ஒரு வாட்டி படிச்சிருப்போம். அது மாதிரி அப்படி அதுதான் இருக்குது. பண்டம், பந்தல், கம்பன், தென்றல்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் இணை எழுத்துக்கு பாருங்க. குரில் நெடில் சொல்லியிருப்பாங்க. அது ஓ டோ தா இதெல்லாம் குரில் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இது வந்து நெடில் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் டீபா வந்து குரில் எழுத்துக்கள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு வந்து ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு மீனிங் வந்து மாறிடும். அதெல்லாம் ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே.
இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா பிரித்து எழுதுங்கன்ற மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு பிரித்து சிலபஸில் இருக்குது. தமக்குரிய தமக்கு ப்ளஸ் உரிய, அன்பு எனும் அன்பு ப்ளஸ் எனும், நிழல் அருமை நிழல் ப்ளஸ் அருமை அந்த மாதிரி தான். ஓகே ஓகே வேறு அதுக்கப்புறம் இதோட அப்படியே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சும்மா அப்படியே பார்ப்போம். சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் யார்? தோழி சிசுக்கோ, இது நம்ம பார்த்தோம். இப்போது இதெல்லாம் சும்மா அடுத்தபடி வெற்றி வச்சு பெறுவாய், அதுக்கப்புறம் விரைவில் நலம் பெற வேண்டும், இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன் இல்லை, சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. சடகோவன் இருப்பது சடகோவோட நம்பிக்கை தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, சடகோவ நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 பூக்கள் பேர் கண்டுபிடிக்க விவசாயிக்கு இருந்ததா 3 பேர்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அச்சில் பதிப்பிச்சார். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விவசாய நம்பிக்கை காரணம் என்னென்னா அவரோட ஆர்வம், கண்டிப்பாக அவரோட ஆர்வம் தான். இது சும்மா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பள்ளிக்கு மாற்று பதிலாக செல்லலாமான்ற மாதிரி தான். தனியாளத்து பேசணும் கொஞ்சம். ஓகே, இப்போ முயற்சிக்கு நோய் இப்போ சடகோவுக்கு நோய் வந்துச்சு, ஆனால் அவன் முயற்சி பண்ணாங்கல்ல கடைசி வரைக்கும், அதான் முயற்சிக்கு நோய் ஒரு தடை இல்லைன்னு சொல்கிறாங்க. 87 வயது வரை உவேசா உழைச்சாருன்னா முயற்சிக்கு வயசும் ஒரு தடை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கவலை மேற்கு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுறது. முயற்சி திருவினையாக்கம் சொன்னவர் யார்? ஔவையார். முயற்சி திருவினையாக்கம் சொன்னவர் யார்? ஔவையார். ஓகேங்களா, அங்கே இருக்க பாருங்கள், அந்த இதுதான் அந்த இப்போ சொன்னால அதுக்கு தான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 6th தமிழ் இயல் 1. ஓகேங்களா, இது மாதிரி டெய்லி ஒரு வீடியோ பார்ப்போம். நம்மளோட இது மாதிரி கண்டினியூவாக பார்க்கணும். நான் யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் வேணும். நம்மளோட குரு கிருபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.